இல்லற யோகி கருமாரிப்பட்டி சுவாமிகள். திருவண்ணாமலை அருகே உள்ள கருமாரிப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து அங்கேயே ஜீவசமாதி அடைந்தவர் ஸ்ரீலஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமிகள். கருமாரிப்பட்டி சுவாமிகள். சுவாமிகள் 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கருமாரிப்பட்டி கிராமத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் வெள்ளையன். சிறு வயது முதலே சிவன் மற்றும் கிருஷ்ணர் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் மீது தீராத பக்தி கொண்டு பல ஆண்டுகள் கடும் தவம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டார். இவர் ஒரு இல்லற யோகியாக வாழ்ந்தவர். சுவாமிகளின் மனைவியின் பெயர் அமிர்தம்மாள். இவருக்கு 2 மகன்கள். இவரது இரண்டாவது மகன் தவராஜி 1969ஆம் ஆண்டு பிறந்தார். 1970ஆம் ஆண்டு தனது ஆன்மீக தேடலால் உந்தப்பட்ட சுவாமிகள் தனது மனைவியிடம், நான் இனி ஓரிடத்தில் அமர்ந்து தவம் செய்யப் போகிறேன், என்னையும் உன்னையும் உள்ளத்தில் இருக்கும் கடவுள் காப்பார் என்று கூறி தவம் இருக்கத் தொடங்கினார். சுவாமிகள் தவம் செய்த காலங்களில் அவரது மனைவி அமிர்தம்மாள் அவருக்கு ஒரு சிறிய மேடையை அமைத்து கொடுத்தார். சுவாமிகளின் மூத்த மகன் தனது 10 வயதில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோது படிப்பை நிறுத்திவிட்டு தனது தந்தையை கவனித்துக் கொள்வதிலும் விவசாயத்திலும் ஈடுபட்டார். சுமார் 15 ஆண்டுகள் உணவின்றி தவம் செய்த சுவாமிகள் 1979 இல் பூண்டி மகான் சமாதி அடைந்த செய்தியை அறிந்ததும் தனது மனைவி அமிர்தம்மாளிடம் கம்பு கூழ் கேட்டு பருகி தனது விரதத்தை முடித்துக் கொண்டார். இவர் புகழ்பெற்ற பூண்டி மகான் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவர். சுவாமிகள் தனது பக்தர்களின் கர்ம வினைகளையும் தீய சக்திகளின் பாதிப்புகளையும் நீக்குவதில் வல்லவராக கருதப்பட்டார். தன்னை தேடி வரும் பக்தர்கள் என்ன கோரிக்கையுடன் வருகிறார்கள் என்பதையும் அவர்கள் பையில் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பதையும் அவர்கள் பேசும் முன்பே சொல்லும் ஞானம் பெற்றிருந்தார். தீராத வியாதிகளுடன் வருபவர்களுக்கு திருநீறு வழங்கி அவர்களின் உடல் மற்றும் மனப்பிணிகளை தீர்த்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். தெய்வத்தை நம்புங்கள், அது உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதே அவரது முதன்மையான போதனையாக இருந்தது. ஒரு யோகியாக இருந்தாலும் ஆடம்பரமின்றி மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இல்லறத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்து கொண்டே இறைவனை அடைய முடியும் என்பதற்கு அவரே ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார். இவரது தோற்றமே ஒருவித ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தும். தனது நீண்ட ஜடாமுடி மற்றும் நகங்களுடன் ஓர் பழுத்த யோகியாக காட்சியளிப்பார். சுவாமிகள் 2012ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று ஜீவசமாதி அடைந்தார். தற்போது இவரது ஜீவசமாதி பீடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் உள்ள மங்கலம் கிராமத்திற்கு அருகில் உள்ள கருமாரிப்பட்டி கிராமத்தில் இவரது தியான ஆசிரமம் மற்றும் ஜீவசமாதி அமைந்துள்ளது. சுவாமிகள் மறைந்த ஐப்பசி மாத புனர்பூசம் நட்சத்திரத்தன்று ஆண்டுதோறும் மகா குருபூஜை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் சுவாமிகளின் சமாதிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமிகளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.